மத்திய அரசுக்கு வரும் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி வருகிறது, எப்படி செலவாகிறது? பட்ஜெட்டில் வெளியான புள்ளி விவரத்தை தற்போது காணலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் அதிகபட்சமாக கடன் மற்றும் இதர இனங்கள் வாயிலாக 24 காசுகள் கிடைக்கிறது. வருமான வரி மூலம் 22 காசுகள், ஜிஎஸ்டி மூலம் 18 காசுகள், கார்ப்பரேட் வரி மூலம் 17 காசுகள் கிடைக்கிறது. வரி அல்லாத வழிகளில் 9 காசும், கலால் வரி வகையில் 5 காசும் அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது. சுங்க வரியாக 4 காசுகள் கிடைக்கும் நிலையில் கடன் அல்லாத மூலதன வருவாயாக 1 காசு கிடைக்கிறது. மறுபுறம் அரசின் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பார்க்கலாம். மாநிலங்களுக்கு வரி பங்கு என்ற வகையில் 22 காசுகள் செலவழிக்கப்படுகிறது. கடன்களுக்காக வட்டியாக மட்டும் 20 காசுகள் செலவாகிறது. மத்திய அரசின் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 16 காசுகள் செலவாகிறது. நிதிக்குழு மற்ற செலவுகளுக்கு தலா 8 காசுகள் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு உதவியுடன் செயல்படுத்தும் திட்டங்கள் பாதுகாப்புத்துறைக்கு தலா 8 காசுகள் செலவாகிறது. மானியங்கள் வகையில் 6 காசுகள், ஓய்வூதியம் என்ற வகையில் 4 காசுகள் செலவாகிறது.